ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா டிசைனர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம த்ரெட்ஸ் பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா பிக்னருக்கு வந்து எந்த த்ரெட் யூஸ் பண்ணலாம், இது கரெக்டாக இருக்கும், சில்க் த்ரெட் எந்த பிராண்ட் நல்லாயிருக்கும், இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட்டு, சூயிங் த்ரெட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா அவங்க வந்து வீட்டில் தான் கற்றுக்குறாங்க, யூடியூப் பார்த்து தான் கற்றுக்குறாங்களாம். ஆனால் அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அவ்வளோ அழகாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணப்போ சும்மா கோடாக வளைவாக தான் போட்டு பார்த்துருந்தேன். அவங்க வந்து இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணும்போதே சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த வீடியோவும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சில்க் த்ரெட் பற்றி பார்ப்போம். த்ரெட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூயிங் த்ரெட்டு தான். சூயிங் த்ரெட்டில் ஏன்னா வந்து அது சீக்கிரம் அந்து போகாது. அதனால் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம இதே வந்து ஜரி சில்க் த்ரெட்டில் டேரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு அது அந்து போயிடும். நம்மளுக்கு செயின் ஸ்டிச்சே வராது, டென்ஷன் தான் வரும். அதனால் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு செயின் ஸ்டிச் கொண்டு வரக்கு வந்து நம்மளுக்கு சூயிங் த்ரெட் தான் பெஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த த்ரெட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து மூன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற த்ரெட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக கட் ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா சூயிங் த்ரெட்டில் போட்டு பழகிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம ஜரி போகலாம். ஜரியில் என்ன பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜரியில் பாருங்கள், இது வந்து A1 மம்தா அப்படிங்கிற பிராண்டு. இதில் பார்த்திங்கன்னா உள்ளே தெரியுதா இந்த மாதிரி த்ரெட் இருக்குது, த்ரெட்டு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டயாலஜி. இதுலேயும் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா லைட்டாக த்ரெட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து வாங்குங்க. நரம்பு இருக்கும், அது வாங்க வேணாம். அது ஏன் வாங்க வேணாம்னா, நம்ம கிளாத்தில் போடும்போது கிளாத்தே லைட்டாக சுருங்கும். அதனால் ஜரி த்ரெட்டில் மட்டும் நீங்கள் வந்து அதை மட்டும் பார்த்து வாங்கினா போதும். உள்ள நரம்பு இல்லாமல் த்ரெட் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினா போதும். ஸோ இது இப்போ ஜரியில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாம் வருது, சேம் தான். அதுலேயும் நீங்கள் அதை பார்த்து வாங்கினாலே போதும். இதுலேயும் நிறையா பிராண்ட் நல்லாயிருக்கும். A1 மம்தா, டயாலஜி, அப்புறம் புல்லெட், இது மாதிரி. நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணது A1 மம்தாவும் டயாலஜியும் தான். எனக்கு ஆக்சுவலாக A1 விடவே டயாலஜி நல்லாயிருக்கும். ஆனால் இது கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அதனால் நம்ம பிகினிங்கில் யூஸ் பண்ணும்போது கட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் A1 போங்க, இது நல்லாயிருக்கும். இன்னொன்று ஜரியும் நீங்கள் நல்லா பார்த்து வாங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே கோல்டன் கலர் தான். இது வந்து நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா நான் வாங்கினதோடு சரி யூஸ் பண்ணவே இல்லை. பட் நான் வாங்கும்போது நான் கரெக்டாக பார்க்காம வாங்கிட்டேன். எனக்கு அப்போ எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரில. ஒன்றுனா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் வந்து எப்படி கவனித்து வாங்கணும் அப்படிங்கிறத நானே கற்றுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ஒயிட்டாக தெரியுதா? ஆனால் இதுவும் சேம் கலர் தான். இதில் அப்படி தெரில. ஆனால் இதில் ஒயிட்டாக தெரியுதா? அதனால் என்ன ஆகுதுன்னா சீக்கிரம் பிரிஞ்சிருது. மேபி வந்து இது ஓல்டு ஸ்டாக்காக இருக்கலாம், தெரில இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு. ஸோ இதை நான் யூஸ் பண்ணவே முடியல, அப்படியே தான் வச்சுருக்கேன். நம்மளுக்கு பாருங்கள், இங்கே இருங்க, நான் பிரியுது. ஸோ இதை நான் கரெக்டாக வந்து பார்க்காம வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கவனித்து வாங்குங்க. அடுத்தது வந்து சில்க் த்ரெட். சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா நான் 2 பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பிஐபி இந்த பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இனி ஒன்று டபுள் பெல் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். சில்க் த்ரெட் வந்து சீக்கிரம் கட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸில் தான் இருக்குது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில பிராண்டில் வந்து கலர்ஸ் வந்து யூனிக்காக கிடைக்கும். அது வந்து ஒரு சில பிராண்டில் அது கிடைக்காது. இப்போ பிஐபியில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலர் கிடைக்குது அப்படின்னா அது எல்லா பிராண்ட்லேயும் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் தான். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, சில்க் த்ரெட்டெல்லாம் வாங்கி ரொம்ப ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ அப்பப்போ தான் வாங்கிப்பேன். அதனால் எனக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். பெருசாக எந்த டேமேஜும் வரதெல்லாம் இல்லை. இன்னொன்று கலர் போகுதான்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து நானும் இன்னும் பார்த்ததில்லை. ஒரு 2-3 பிராண்ட் வாங்கி கண்டிப்பாக தண்ணியில் மூக்கி பார்த்துடலாம். கண்டிப்பாக அதையும் பண்ணி பார்ப்போம். சில்க் த்ரெட் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தானே. நீங்களே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூயிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டுக்கு வாங்க. அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ
ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா ஸோ அதில் வந்து செயின் ஸ்டிச்னா இதுலேயும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் ஃபஸ்ட் வந்து ஒரு த்ரெட் வச்சு போடுங்க, அதுக்கப்புறம் 2 ஸ்டாண்ட்ஸாக வச்சு போடுங்க. ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நான் இது ஏன் வந்து ஷேர் பண்ணுறேன்னா ஒரு குட்டி அவேர்னஸ் மாதிரி, உங்களுக்கு யாருக்கும் அப்படி நடந்துருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இதே மாதிரி ஏதோ ஒரு நாள் வீடியோ எடுத்துகிட்டு நீடில்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அதை கீழே வச்சுட்டேன், கரெக்டாக அந்த பாக்ஸில் வைக்காமல் கீழே வச்சுட்டேன். அப்படி கீழே வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒன்று வந்து என் ட்ரெஸ்ஸில் பிடிச்சிருச்சு. ஏன்னா அது வந்து லைட்டாக ஹூக் மாதிரி தானே இருக்கும், அது எப்படியும் மாட்டிக்கிச்சு. எனக்கு அப்போல்லாம் தெரில. வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு உட்கார்றேன், டக்குன்னு பயங்கரமாக ஏதோ ஒரு பெயின் ஆச்சு காலில். ஸோ என்னடா இது இப்படி வலிக்குது அப்படின்னு பார்த்தா நீடில். எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்பவே பயந்துட்டேன். ஏன் பயந்தேன் அப்படின்னா, எனக்கு கிளாஸில் அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டைம் வந்து கையில் ஏறிட்டு அதை எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துதான். ஏன்னா அது ஹூக் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது நம்ம உடம்புல எங்காவது ஏறிச்சு அப்படின்னா அது வந்து நரம்பையோ சதையோ கொஞ்சம் பிடிச்சிரும். ஸோ அதை வெளியே எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு டக்குன்னு மைண்ட் அங்கே போயிடுச்சு. ஓஹோ இது எடுக்க முடியாது போல். நான் வந்து அதை எடுக்க ட்ரை பண்ணுறேன், எனக்கு சுத்தமாக முடியல. ஓஹோ இதை நம்ம எடுக்க முடியாது போல், என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நான் வந்து எந்த டாக்டர்கிட்ட போகிறது, இந்த லாக்டவுனில் எங்கடா போக அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு வந்து மயக்கமே வந்துருச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே பயந்துட்டாங்க, ஏன்னா ஒரு ஊசி ஏறுறதுக்கு மயங்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து மைண்ட் அளவில் கொஞ்சம் பயந்துட்டேன், எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அதை எப்படியோ போராடி நான் அதை வெளியே எடுத்துட்டேன். யாரும் வந்து நீரில் அசால்ட்டாக கீழே போட்டே வைக்காதீங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சு அதை தூரமாக போட்டு வச்சுருங்க. ஏன்னா வந்து நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஒரு 2 நாள் எனக்கு பயமாகவே இருந்தது. நல்ல வேளை எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் யாருக்கும் இப்படி ஆகிருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.